அன்பான நண்பர்களே, நம் பெருமதிப்புக்குரிய அருமை நண்பர் பொள்ளாச்சி நரசன் அவர்கள் தமிழை பரப்புவதற்கு அரும்பாடுபட்டு கொண்டிருக்கின்றார். எல்லா வகையாலும் தமிழ் பாடங்களை எளிமையாக மாணவர்கள் சிறார்கள் எவ்வாறு கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதிலே அக்கறையுடனே பல்வேறு செயல்பாடுகளிலே தன்னுடைய பட்டறிவின் பால்பட்ட பேரறிவை பயன்படுத்தி நிறைய பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கலை விழாவிற்கான இசைப்பாடல் என்ற தலைப்பிலே ஒரு பாடலை ஏற்றிருக்கின்றார்கள். அந்த பாடலை கேளுங்கள். உலக மொழிகள் அனைத்திலுமே, உலக மொழிகள் அனைத்திலுமே ஆ எழுத்தின் ஒலிப்பிற்கு ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவோம், ஆ எழுத்தை அறிந்திடுவோம். உலக மொழிகள் அனைத்திலுமே ஆ எழுத்தின் ஒலிப்பிற்கு ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவோம், எழுத்தை அறிந்திடுவோம். எழுத்தின் வரிவடிவம் தமிழ் மொழி போல் எதிலும் இல்லை, எழுத்தின் வரிவடிவம் தமிழ் மொழி போல் எதிலும் இல்லை. ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவோம், எழுத்தை அறிந்திடுவோம். எழுத்தின் வரிவடிவில் மேலே ஒரு சுழி இருக்கு, எழுத்தின் வரிவடிவில் மேலே ஒரு சுழி இருக்கு, கீழே ஒரு சுழி இருக்கு. எழுத்தின் வரிவடிவில் மேலே ஒரு சுழி இருக்கு, கீழே ஒரு சுழி இருக்கு. மேலுள்ள சுழி அதுவும் அம்மாவின் குறியீடாம், மேலுள்ள சுழி அதுவும் அம்மாவின் குறியீடாம். கீழுள்ள சுழி அதுவும் அப்பாவின் குறியீடாம், கீழுள்ள சுழி அதுவும் அப்பாவின் குறியீடாம். ஒவ்வொரு நாள் காலையிலும் அதிகாலை விழித்தெழுந்து அம்மாவை சுற்றி வந்து அன்போடு வணங்கிடணும். ஒவ்வொரு நாள் காலையிலும் அதிகாலை விழித்தெழுந்து அம்மாவை சுற்றி வந்து அன்போடு வணங்கிடணும். அதுபோல அருகில் உள்ள அப்பாவை சுற்றி வந்து அன்போடு வணங்கிடணும். அதன் பின்னே உறுதியுடன் அங்கிருந்து வெளியில் வந்து, அதன் பின்னே உறுதியுடன் அங்கிருந்து வெளியில் வந்து அனைத்திலுமே முதலில் வந்து அன்போடு வாழ்ந்திடணும். அதன் பின்னே உறுதியுடன் அங்கிருந்து வெளியில் வந்து
அனைத்திலுமே முதலில் வந்து அன்போடு வாழ்ந்திடணும். இதுவே நம் வடிவம். வடிவம் என்றால் ஆன வடிவம். இளையவரின் செயல் வடிவம். இதுவே நம் வடிவம். இளையவரின் செயல் வடிவம். எழுத்தின் வரி வடிவம். தமிழ் போல் எதிலும் இல்லை. எழுத்தின் தமிழ் வடிவம். தமிழ் மொழி போல் எதிலும் இல்லை. ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம். எழுத்தை அறிந்திடுவோம். எழுத்தின் வரி வடிவம். தமிழ் மொழி போல் எதிலும் இல்லை. ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம். எழுத்தை அறிந்திடுவோம். உலக மொழிகள் அனைத்திலுமே எழுத்தின் ஒலிப்பிற்கு. ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவோம். எழுத்தை அறிந்திடுவோம். உலக மொழிகள் அனைத்திலுமே எழுத்தின் ஒலிப்பிற்கு. ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவோம். எழுத்தை அறிந்திடுவோம். அன்பான நண்பர்களே, பொள்ளாச்சி நசன் பொள்ளாச்சி என்ற தலைப்பிலே முகநூல் பகுதியிலே அவருடைய பெயர் இருக்கிறது. நீங்கள் அன்பு கூர்ந்து இதெல்லாம் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தீர்களானால், தமிழ் மொழி அவர்களுக்கு நன்றாக வாய்க்க வேண்டும் என்று நினைத்தீர்களேயானால், அன்பு கூர்ந்து அவர்களுக்கு ஐயா அவர்களுடைய பாடத்தொகுப்பு அதில் இருக்கிறது. உங்கள் அலைபேசி எண்ணை கொடுத்தால் கூட அவர் அனுப்பி வைப்பார் வாட்ஸ்அப்பில். அதை கூட நீங்கள் படியெடுத்து ஒளியேச்சுப்படி ஜெராக்ஸ் என்கிறோமே, அந்த ஒளியேச்சுப்படி எடுத்து உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். குழந்தைகள் திறமையானவர்களாக இருக்கும்போது நமக்கு கவலை இல்லை. சற்று அறகுறையாக இருந்தால் நாம் அவர்களுக்கு நல்ல கல்வியை, நல்ல தமிழை, இலக்கணத்தோடு எப்படி எழுத வேண்டும், எப்படி படிக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதை நீங்கள் அன்பு கூர்ந்து கருத்திலே ஏற்றுக்கொள்ளுங்கள். உலகத்திலேயே மிகச்சிறந்த மொழி, எல்லா மொழிக்கும் தாய்மொழி போன்ற ஒரு மொழி நம்முடைய தமிழ் மொழி தான். நம்முடைய தாய்மொழி. நம்ம தமிழில் தான் பேசினாதான் நமக்கு நம் இனம் நன்றாக காக்கப்படும். தமிழின்றேல் நாம் அழிந்து போவோம். அதற்கான பணிகளெல்லாம் வடக்கே இருந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். புகழ்ந்து அழிப்பது என்பது அவர்களுக்கு கைவந்த கலை. அதனாலே அன்பு கூர்ந்து நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு ஐயா பொள்ளாச்சி நசன் அவர்களுடைய இந்த பாடப்பகுதிகளை எல்லாம் எந்த ஒளியேச்சு படம் எடுக்கிற கடையில் கொண்டு காட்டினாலும் பொள்ளாச்சி நசன் என்ற தலைப்பிலே ஆங்கில சொல்லுது, அந்த தலைப்பிலே இருக்கிறது. அதை ஒளிப்படி எடுத்து உங்கள் குழந்தைகளுக்கு, உங்கள் குழந்தைகளோடு சேர்ந்தவர்களுக்கு வேடிக்கையாக எடுத்துக்கொள்ளார்கள். சமயத்தில் உங்களுக்கு கூட உதவும். நீங்கள் படித்திருந்தாலும் உங்களுக்கு உதவும். அதனாலே அதையெல்லாம் நான் கூறுவனவற்றையெல்லாம் கருத்திலே கொண்டு நம் தமிழ் சிறக்க வேண்டும். செம்மொழியான தமிழ் மேலும் மேலும் சிறந்து உலகத்திலேயே மிகச்சிறந்த செம்மொழி என்ற 11 தகுதிகளில் முழுமையும் பெற்றிருக்கிறது. நம்முடைய தமிழ் மொழி ஒன்று தான். அது இங்கிலாந்தில் உள்ள ஹார்வர்டு பல்கலைக்கழகமே அதை முத்தாய்ப்பாக சொல்லி வைத்திருக்கிறது. அதனாலே நீங்களெல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நான் ஐயாவுடைய பாடங்களை எல்லாம் ஒளியேச்சுப்படி எடுத்து உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்கள். சிறு குழந்தைகளிலிருந்தே நல்ல பழக்க வழக்கத்தை எல்லாம் அவர்களுக்கு புகட்டுங்கள். அவர்கள் வருங்காலத்திலே உங்களுக்கு கவலை தராத பிள்ளைகளாக, உங்களுக்கு தொந்தரவு தராத பிள்ளைகளாக, உங்களுக்கு துன்பம் தராத பிள்ளைகளாக வளர்ந்து உங்களை வாழ வைப்பார்கள் என்று உங்களை வேண்டிக் கொண்டு இவ்வளவிலே நிறைவு செய்கிறேன். அன்பர்களே, நான் சொன்னதை கருத்திலே ஏற்றுக்கொள்ளுங்கள். வணக்கம்.